ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவே பிரதானம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரெட் உப்மா. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட ஆல் செலக்ட் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக அமையுது. வாங்க கிச்சனுக்கு போகலாம். இப்போ ப்ரெட் எடுத்துக்கிறோம். இந்த ப்ரெட்டில் 4 பக்கமும் கட் பண்ணி அந்த ப்ரௌன் கலராக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணிவிட்டு இப்படி கையாலேயே பிச்சு பிச்சு போடலாம். இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் 2 ரவுண்டு விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுட்ராக பண்ணாதீங்க. 1 2 அப்படி அரைச்சி எடுத்திங்கன்னா ஒரே சுற்றி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இல்லைன்னா நான் கையிலே கட் பண்ணுற பாருங்கள், கையிலே பிச்சு போடுறேன். ரொம்ப பெரிய கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்ன சின்னதாக ரொம்ப பவுடராகவும் இருக்கக்கூடாது. நான் பண்ணுற பாருங்க, அதே அளவு இருந்தால் போதும். முடிஞ்ச அளவுக்கு பொடி பண்ணுங்க, ரொம்ப பொடியாகவும் பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள், பூரம் உதுத்தியாச்சு. இப்போ வானொலி ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போடுறோம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ கடுகு வெடிச்சிச்சு, கருவேப்பிலை கையிலே கிள்ளி போடுறேன். இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை நல்லா வணக்கணும் எண்ணெயில் போட்டு. வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியமாக இருக்க தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். அதில் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்தது தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். கொஞ்சமாக போடுறேன், நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிறோம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக போடுங்க, ப்ரெட்லேயே உப்பு இனிப்பு எல்லாம் இருக்கும், அதனால் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா வணங்கிடுச்சு தக்காளி. ப்ரெட் அதில் சேர்த்து நம்ம பொடிச்சு வச்ச ப்ரெட் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த மசாலா வந்து அதில் மசாலா கோட் ஆகிற மாதிரி போட்டுக்கணும். நல்லா இப்போ கோட் ஆயிடுச்சு. பெரிய பெரிய பீஸ் இருந்தால் அதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது மாதிரி வந்துடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ப்ரெட் இருந்தால் போதும், இந்த மாதிரி சூப்பராக செஞ்சிடலாம். நான் 5-6 சைஸ் ப்ரெட்டு தான் போட்டு இது மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு ஃபுல் ப்ரெட்டும் பொடிச்சு போட்டு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் வர அளவுக்கு இருக்கும். ஒரு ப்ரெட் இல்லை 1.5 ப்ரெட் போடலாம். இது மற்ற உப்புமா மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா எனக்கு ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு. நிறைய ப்ரெட்டு வச்சு இது மாதிரி நிறையா செய்யலாம். இது வந்து மற்ற உப்புமா மாதிரி இல்லாமல் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, எல்லாத்த விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. சுவையான ப்ரெட் உப்புமா ரெடி. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவுறோம் அலங்கரிக்கிறதுக்காக.
நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.